இப்போ நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. நான் நடிகர் விஜயை பார்த்து நான் அன்போடு கேட்கின்றேன், நீங்கள் திருமணத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுடைய அறிவுறுத்தல் என்ன? நீங்கள் விஜய் வந்து ரசிகர்கள் சொல்லணும், என் ரசிகர்லாம் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளுங்கள், சாதி வெறியில் இருக்கான்னு சொல்லிட்டு விஜய் பேசணும். ஏன்னா விஜய் பேசினார்னா நிறைய இளைஞர்களை போய் சேரும். அஜித் பேசணும், அண்ணன் சீமான் அவர்கள் அவர் வந்து என்னன்னா சாதி ஒழிப்புக்காக பேசணும். இப்படி சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இளம் தலைவர்கள், திரைக்கலைஞர்கள் வந்தனா சாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை தங்களோட அடிப்படை கருத்தாக வைத்து முன்னெடுப்பது வந்து நம் தமிழ் சமூகத்தில் இன்ற காலகட்டத்தில் மிக அத்தியாவசியமான விஷயமாக நான் பார்க்குறேன். இவங்களை வந்து தேடுறாங்க, கொலை பண்ணுறது தேடுறாங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே முயற்சி இருக்கிற தகவல் சொன்னால் நாங்கள் வந்து எங்களுடைய கட்சி தலைமை வந்து காவல்துறை அதிகாரி தோறணும். காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரி என்ன சொன்னார்னா, நீங்கள் உங்கள் பார்ட்டி ஆஃபீஸ் கொண்டு வந்துடுங்க, அங்கே சேஃபாக இருப்பாங்க, நான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இவர்களை அடிப்பதற்காக, கொலை செய்வதற்காக ஒரு கும்பல் வந்து உள்ளே வருகிறது. எங்கள் கட்சி தடுக்கிறாங்க. தடுத்து எங்களுடைய வழக்கறிஞர் தோழர் பழனியை தாக்குறாங்க, அங்களுடைய கட்சியினுடைய ஊழியர்களை தாக்குறாங்க, அலுவலகத்தை போட்டு உடைக்கிறாங்க. இது அத்தனையும் காவல்துறை முன்னால் நடக்குது. அப்போது போலீஸ்க்கு மட்டுமே தெரிந்த தகவல் எப்படி அந்த சாதி வெறியோடு அடிப்பதற்காக, கொலை செய்வதற்காக வந்த கும்பலுக்கு எப்படி தகவல் போனது என்பது தான் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. ஏன்னா காவல்துறை தான் அந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஒரு அரசு நிர்வாக அமைப்பு என்பது சாதிய திமிரிலும், சாதிய அகங்காரத்திலும், சாதிய பெருமையிலும் இருக்கின்றது. இதை எப்படி சரி செய்ய போகிறேன் என்பது நமக்கு முன்னாடி கூட மிகப்பெரிய கேள்வி. நீங்கள் வந்து எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை தாக்கினா, சாதி மறுப்பு திருமணம் செய்து வச்சா நீ அடிப்பேன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பயப்படாது. இந்த அரசாங்கத்தின் கொள்கை, இந்த சமூக அமைப்பு அப்படி இருப்பதனால இதை வந்து பிரச்சாரமாக எடுத்து செல்ல வேண்டிய ஒரு நெடிய பிரச்சாரத்தில் அனைத்து கட்சியும் ஈடுபடணும். வாக்கரசியலுக்காக சாதியை பயன்படுத்தக்கூடிய போக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. சாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கணும், நாகரிக சமூகத்தை உருவாக்கணும். அது ஒரு லாங் ப்ராசஸ். அதில் இறங்குறதுக்கு வந்து என்னென்னா பல அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் தயாராக இல்லை. ஏன்னா இறங்கினா நம்ம ஓட்டு போயிடுமோ, இல்லை நம்மளுக்கு அடிக்க வருவானோ, ஏதாவது நம்ம சமூகத்தில் அந்நியப்பட்டு போயிடுமோன்னு பார்க்குறாங்க. காவல்துறையிலேருந்து வந்தக்கூடிய வாக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி பக்கம் நிறைய வாக்கு விழுந்திருக்கு. அப்படின்னா பிஜேபி பேசக்கூடிய சாதி ஆதிக்க கருத்தியல் என்பது அரசு அதிகார அமைப்பில் இருக்கக்கூடிய மத்தியில் இருக்குன்னு நமக்கு புரியுது. நெல்லையில் நடந்த கம்யூனிஸ்ட் அலுவலக தாக்குதல் பற்றிய உங்களோட கருத்து? ஒரு காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள், குறிப்பாக சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் என்னென்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சொன்னால் வந்து பாதுகாப்பாக இருந்திருக்கின்றது. அவர்களுடைய திருமணத்தை வந்து சட்ட ரீதியாக நடத்துவதற்கு முயற்சி எடுத்ததன் காரணமாக திருநெல்வேலி மாவட்ட அலுவலகத்தை வந்து என்னென்னா சாதி வெறியில் வந்து தாக்கியிருக்கின்றார்கள். இதை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இதில் முக்கியமாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த காதலித்து திருமணம் செய்து கொண்ட அந்த பெண் வந்து என்னென்னா எம்காம் படித்திருக்காங்க, முதுகலை பட்டதாரி. அந்த பையனும் படிச்சிருக்காங்க. 2 பேரும் வந்து காதலை திருமணம் பண்ணுறது முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் குடும்பத்தில் வந்து ஒத்துக்கலை. ஏன்னா வந்து என்னென்னா பையன் வந்து என்னென்னா வந்து பட்டியலின சமூகத்தை சார்ந்தவராக இருப்பதனால வந்து என்னென்னா சாதி ரீதியாக வந்து பார்த்து அதை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது தடுக்கிறாங்க அவங்க. எனவே இவங்க வந்து என்னென்னா கல்யாணம் பண்ணணும்னு முயற்சி எடுக்கும் போது எங்கள் அலுவலகத்து வரும்போது நாங்கள் வந்து அதுக்கு உதவியாக இருந்தோம். அதுக்கு சட்ட ரீதியாக திருமணம் செய்து கொள்வதற்கான முயற்சி எடுத்தோம். அப்போ வந்து இவங்களை வந்து கொலை பண்ணுவதற்காக, இவங்க பிரிப்பதற்காக முயற்சி வந்து ஒரு கும்பல் மேற்கொண்டாங்க. எனவே அவங்கள பாதுகாப்பாக ஒரு இடத்துல தங்க வச்சுருந்தோம். அதில் என்ன ஆகிடுன்னு சொன்னால், உடனே வந்து இவங்களை வந்து தேடுறாங்க, கொலை பண்ணுறது தேடுறாங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே முயற்சி இருக்கிற தகவல் சொன்னால் நாங்கள் வந்து எங்களுடைய கட்சி தலைமை வந்து காவல்துறை அதிகாரி தோறணும். காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரி என்ன சொன்னார்னா, நீங்கள் உங்கள் பார்ட்டி ஆஃபீஸ் கொண்டு வந்துடுங்க, அங்கே சேஃபாக இருப்பாங்க, நான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அவங்க வெளியே இருக்கிறத விட இங்கே வந்தால் பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எனவே வெளியே இருந்து நாங்கள் பார்ட்டி ஆஃபீஸ் கொண்டு வரோம், கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துள்ளரை கொண்டு வரோன்ற தகவல் வந்து காவல்துறைக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் உள்ளே இந்த பசங்க வந்த உடனேயே இவர்களை அடிப்பதற்காக, கொலை செய்வதற்காக ஒரு கும்பல் வந்து உள்ளே வருகிறது. எங்கள் கட்சி தடுக்கிறாங்க. தடுத்து எங்களுடைய வழக்கறிஞர் தோழர் பழனியை தாக்குறாங்க, அங்களுடைய கட்சியினுடைய ஊழியர்களை தாக்குறாங்க, அலுவலகத்தை போட்டு உடைக்கிறாங்க. இது அத்தனையும் காவல்துறை முன்னால் நடக்குது. அப்போது போலீஸ்க்கு மட்டுமே தெரிந்த தகவல் எப்படி அந்த சாதி வெறியோடு அடிப்பதற்காக, கொலை செய்வதற்காக வந்த கும்பலுக்கு எப்படி தகவல் போனது என்பது தான் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. அப்புறம் எங்கள் அலுவலகம் தாக்கப்பட்ட உடனே காவல்துறை அதிகாரி எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் பேசினார். அப்புறம் என்ன உடனடியாக காவல்துறையினர் வந்து அந்த ஒரு 11 பேர்கிட்ட கைது செய்துக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கக்கூடிய விஷயம். பட் என்னோட பாயிண்ட் என்னென்னா, முதலாவது விஷயம், ஒரு போலீஸ் வந்து ஒரு ஸ்டேட் வந்து காவல்துறை என்பது நெல்லை மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் பல இடங்களில் பார்த்தோன்னா சாதி வெறியோடு இயங்குது என்பதை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா காவல்துறை தான் அந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஒரு அரசு நிர்வாக அமைப்பு என்பது சாதிய திமிரிலும், சாதிய அகங்காரத்திலும், சாதிய பெருமையிலும் இருக்கின்றது. இதை எப்படி சரி செய்ய போகிறேன் என்பது
நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இரண்டாவதாக, சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களை தேடி தேடி கொலை செய்யக்கூடியது கொடூரம் வந்து தமிழ் சமூகத்தில் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. ஒரு வருடம் கழித்து பேரன்களை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும் சொல்லி கூப்பிட்டு வச்சு சாப்பாட்டில் விஷம் வச்சு சாவடிக்கிறது, கழுத்து நெரிச்சு சாவடிக்கிறது, தூக்கு போட்டு சாவடிக்கிறது, விஷம் கொடுத்து சாவடிக்கிறது, கத்தியால் வெட்டி சாவடிக்கிறது, உயிரோடு எரித்து கொலை செய்வது, இப்படி விதவிதமாக கொலைகள் வந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்கின்றது. சென்னை மாநகரத்தில் நடக்குது காதல் திருமணம் செய்த சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு. எனவே இதை தடுப்பதற்கு சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு ஒரு உரிய சட்ட பாதுகாப்பை வழங்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இரண்டாவதாக, நீங்கள் வந்து எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை தாக்கினா சாதி மறுப்பு திருமணம் செய்து வச்சா நீ அடிப்பேன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பயப்படாது. சாதி மறுப்பு திருமணம் செய்வதை நாங்கள் வரவேற்கின்றோம், அதை அமுல்படுத்த நினைக்கிறோம். ஏன்னா சாதி எனக்கூடிய அந்த பெருமிதம் தான் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் இந்திய சமூகத்தில் நிலைநிறுத்தியிருப்பதற்கு சாதிய பெருமிதம் தான் காரணமாக இருக்கின்றது. எனவே சாதி ஒழிப்பினுடைய ஒரு கூறாக சாதி மறுப்பு திருமணங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்கிறது. எனவே விருப்பப்பட்டு காதலித்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்வதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்களால் முடிந்தவரை பாதுகாப்பு கொடுப்போம், அவர்களுடைய உரிமைக்காக உறுதுணையாக நிற்போம். எவ்வளோ அடி அடித்தாலும், எந்த விதமான நீங்கள் வந்து எச்சரிக்கை செய்தாலும், அராஜகங்கள் மேற்கொண்டாலும் நாங்கள் செய்வோம். ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களோட தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, என் கட்சியுடைய இப்போ மாநில செயலாளரே வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்தவர் தான். என் கட்சியினுடைய அகில இந்திய தலைமையிலிருந்து மாநிலம் முழுக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள், சுயசாதிக்கு துரோகம் செய்தவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து சாதி ஒழிப்பிற்காக ஜனநாயகத்துக்காக போராடக்கூடிய தலைவர்களையும் ஊழியர்களையும் உள்ளடக்கிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. எனவே சாதி வெறிகள் மிரட்டுகள்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அஞ்சாது. அடுத்ததாக தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சாதி ஒழிப்புக்கு எதிரான பிரச்சாரத்தை முழுமையாக தமிழ்நாட்டில் முன்னெடுக்கணும். அனைத்து அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைக்கணும், திரைப்பட கலைஞர்களை ஒருங்கிணைக்கணும், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள்லாம் நீங்கள் போய் பேசணும். ஏன்பா சாதி வெறிலுக்கு, எந்த சாதியில் பிறந்தாலும் என்ன, உனக்கு கல்வி கிடைக்கல, வேலை கிடைக்கல, அது காரணம் வந்து ஒடுக்கப்பட்ட சாதி காரணமா, அல்லது அவர்களுடைய நிலை தான் உங்களுக்கு காரணமா? இந்த அரசாங்கத்தின் கொள்கை, இந்த சமூக அமைப்பு அப்படி இருப்பதனால இதை வந்து பிரச்சாரமாக எடுத்து செல்ல வேண்டிய ஒரு நெடிய பிரச்சாரத்தில் அனைத்து கட்சியும் ஈடுபடணும். வாக்கரசியலுக்காக சாதியை பயன்படுத்தக்கூடிய போக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. எனவே தான் இந்த சாதிய பிடிமானம் உறுதியாக இருக்கின்றது. வாக்கரசியலை தாண்டி பேசணும். இப்போ நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. நான் நடிகர் விஜயை பார்த்து நான் அன்போடு கேட்கின்றேன், நீங்கள் திருமணத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் நிகழ்காலத்தில் யதார்த்தத்தில் சமூகத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்தால் வெட்டுறாங்க, கொலை பண்ணுறாங்க. உங்களுடைய அறிவுறுத்தல் என்ன? நீங்கள் விஜய் வந்து ரசிகர்கள் சொல்லணும், என் ரசிகர்லாம் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளுங்கள், சாதி வெறியில் இருக்கான்னு சொல்லிட்டு விஜய் பேசணும். ஏன்னா விஜய் பேசினார்னா நிறைய இளைஞர்களை போய் சேரும். அஜித் பேசணும், அண்ணன் சீமான் அவர்கள் அவர் வந்து என்னன்னா சாதி ஒழிப்புக்காக பேசணும். இப்படி சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இளம் தலைவர்கள், திரைக்கலைஞர்கள் வந்தனா சாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை தங்களோட அடிப்படை கருத்தாக வைத்து முன்னெடுப்பது வந்து நம் தமிழ் சமூகத்தில் இன்றைய காலகட்டத்தில் மிக அத்தியாவசியமான விஷயமாக நான் பார்க்குறேன். சாதி கொடுமைகள் இங்கே வந்து தமிழகத்தில் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதுவாக இருக்கட்டும், நம்ம வேங்கை விஷயமா இருக்கட்டும், சரியான நடவடிக்கைகள் இல்லாததான் இந்த மாதிரி அலுவலகத்தை உடைக்கிற அளவுக்கான தைரியத்தை கொடுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது நீங்கள் வந்து தேர்தல் அரசியலில் பார்த்தீங்கன்னா, எந்த பகுதியில் எந்த சாதி வந்து டாமினண்ட்டாக இருக்குதோ அந்த சாதியை அப்பீஸ்மெண்ட் பண்ணி அல்லது அந்த சாதியோட இது வச்சு தான் நம்ம வந்து தேர்தல் அரசியலுக்கு போகிறோம். ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டினுடைய லேண்ட் ஹோல்டிங்ஸ், நில உடைமை வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட சாதிகள் கையில் இருக்குது. யாருக்கிட்ட நிலமும் அதிகாரமும் இருக்கின்றதோ அந்த அதிகாரத்தை அந்த சாதியினுடைய உயர்தட்டில் இருக்கிறவங்க விட மாட்டேன்றாங்க. அவர்கள் வந்து அந்த சாதியின் பெயரால் தங்களுடைய லேண்ட் ஹோல்டிங்ஸ், நிலம், அதிகாரத்தை அதை வந்து வைத்துக்கொண்டு சாதி அரசியல் முன்னெடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது நம்ம அதுக்கு எதிர்நிலையிலேருந்து பேசணும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் எந்த சாதி அதிகாரத்தில் இருக்கின்றதோ, நில உடைமையில் இருக்கின்றதோ, நில உடைமை இருக்கின்றதோ, நில குவியல் இருக்குதோ அதை தகர்க்க வேண்டும். நீங்கள் வந்து நில சீர்திருத்தம் பண்ண வேண்டும். நில உரிமை அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, பொருளாதார ரீதியாக சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் முன்னேறுவதற்கான தடைகளை தகர்க்க வேண்டும். அதை விட மிக முக்கியமாக ஒரு சகோதரத்துவம், நீங்கள் வந்து என்னன்னா அது ரொம்ப அடிப்படையான பண்பு. மனிதனை நாகரிக சமூகம் மாற்றினா ஒரு சாதியற்ற மனநிலை, சாதிய ஒரு 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 நான் வந்து ஒரு ஆண்ட சாதின்னு ஒரு பெண்ணும் ஆணை கருதுறாங்கன்னா அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு ஹெட் வெயிட்டு தான், தலை தான். ஏன் டென்ஷன் ஆகணும்? நான் ஆண்றேன்னா நான் பெரிய அப்பாட்டக்கார ஆம்பளை, நான் ஒன்றும் கிடையாது.
நீ வந்து அது மாதிரி ஆண் என்ற ஆணாதிக்க உணர்வும் சாதிய பெருமனமும் யார் அவங்க மனநிலையில் வைத்துக்கொள்கிறாரோ அது அவங்க உடலுக்கும் கேடு, மனதுக்கும் கேடு. அப்போ சாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கணும், நாகரிக சமூகத்தை உருவாக்கணும், அது ஒரு லாங் ப்ராசஸ். அந்த அதில் இறங்குறதுக்கு வந்து என்னென்னா பல அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் தயாராக இல்லை. ஏன்னா இறங்கினா நம்ம ஓட்டு போயிடுமோ, இல்லை நம்மளுக்கு அடிக்க வருவானோ, ஏதாவது நம்ம சமூகத்தில் அந்நியப்பட்டு போயிடுமோன்னு பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா எதுவுமே நடக்காது. அப்படி பார்த்துருந்தா நமக்கு முன்னோடி பல தலைவர்லாம் செயல்பட்டதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட செய்யலை. அப்போ எனவே என்னென்னா இதுதான் யதார்த்தம் என்னும்போது இந்த சாதி நிலைநிறுத்தக்கூடிய கருத்தியலுக்கு எதிராக, சமூக பொருளாதார பண்பாட்டு கருத்தியலுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட வேண்டியது தான் இன்றைக்கி மிக முக்கியமான கடமை. அதை நம்ம வந்து முன்னெடுக்க நினைக்கிறோம். இப்போ இந்த விவகாரத்தை தமிழக அரசுக்கு உங்களுடைய கோரிக்கை என்னவா? ஏற்கனவே சொன்னவங்ககிட்ட தமிழக அரசாங்கம் சேர்ந்து ஒன்று வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளப் போகின்ற அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா வந்து நீதிமன்ற தீர்ப்புகளே அது வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் உரிமை கொடுக்கணும். தனி சட்டம் சட்டமன்றத்தில் கொண்டு வர நாங்கள் பிரச்சாரம் நடத்திருக்கின்றோம். இது சட்ட ரீதியாக மேற்கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று. ரெண்டாவது, காவல்துறையில், அரசு துறையில் வந்து பார்த்தீங்கன்னா சாதிய பிடிமானம் உறுதியாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போலிங் ஓட்டு, அது இல்லையா அந்த பேலட் ஓட்டு, போலிங் ஓடாமல் தபால் வாக்குலாம் போடக்கூடியவர்கள், காவல்துறையிலேருந்து வந்தக்கூடிய வாக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி பக்கம் நிறைய வாக்கு விழுந்திருக்கு. அப்படின்னா பிஜேபி பேசக்கூடிய சாதி ஆதிக்க கருத்தியல் என்பது அரசு அதிகார அமைப்பில் இருக்கக்கூடிய மத்தியில் இருக்குன்னு நமக்கு புரியுது. எனவே அதை நீக்கக்கூடிய வேலையை, ஜனநாயக கருத்தியல் அரசு துறையில் காவல்துறையில் இருக்கவங்ககிட்ட உருவாக்கக்கூடிய வேலையை அரசாங்கம் வந்து உறுதியாக மேற்கொள்ள வேண்டும். அதே மாதிரி மாணவர்கள், இளைஞர்கள் வந்து என்னென்னா பள்ளிக்கூடங்களில், கல்லூரியில் படங்களுக்கு எந்தெந்த வகையெல்லாம் சாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியுமோ அந்த வகையில் முன்னெடுப்பதற்கு அரசு உறுதியாக செயல்படணும்.